ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்சான் மூவிஸை வெளியிட ஆரம்பித்தேன் 1991லேருந்து இப்போ வரைக்கும் மொத்தம் 31 மூவிஸை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மூவிஸ் எல்லாத்த பற்றி ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சான் பிடிக்குன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு சின்சான ஃபேனாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்குது 1991 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் காமன் ஸ்லேட்டர் டெவில்ன்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் ஆக்ஷன் காமனோ சின்சானோ சேர்ந்து எப்படி ஏலியன்ஸ் கிட்டேருந்து உலகத்தை காப்பாற்றுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2ல் இருக்கிறது 1995 ரிலீஸ் ஆன தி ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் தி புரிபுரி கிங்டம்ன்ற இந்த மூவி தான். அந்த மூவியில் சின்சான் மாதிரி இருக்க பிரின்ஸையும் வச்சு வில்லன் குரூப் புரிபுரி ஐலாண்டில் இருக்க தங்கத்திட்ட பார்ப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம சின்சான் எப்படி தப்பு சொல்கிற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். நம்ம நம்பர் 3ல் இருக்கிறது 1995 ரிலீஸ் ஆன யுனோகோ குசி சாம்பிஷன்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் அங்கே இருக்க யுனோகோ குசின்ற ஒரு ஈவில் அழிக்கணும். இருந்தாலும் நம்ம சின்சான் தான் அந்த ஈவில் அழிச்சிருப்பான். அவன் எப்படி அந்த ஈவில் அழிச்சான் அப்படின்றது தான் இந்த மூவி. இந்த மூவி இன்னும் இந்தியாவிலும் ரிலீஸ் ஆகவே இல்லை. நம்பர் 4ல் இருக்குது 1997 ரிலீஸ் ஆன தி கிரேட் அட்வென்ச்சர் இன் ஹெண்டர்லேண்டில் இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் சின்சான் ஸ்கூல் மூலியமாக ஒரு அமிஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிருப்பான். அங்கே நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் தான் நடக்கும். அங்கே இருக்க ப்ராப்ளம்ஸை நம்ம சின்சான் எப்படி சால்வ் பண்ணுறான்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். அண்ட் நம்பர் 5ல் இருக்குது 1997 ரிலீஸ் ஆன பர்சூட்ஸ் ஆஃப் தி பால் ஆஃப் டார்க்னஸ்னா இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் ஹீமா வரி தெரியாமல் ஒரு பாலை முங்கிடுவா. அந்த பால் ஒரு மேஜிக்கல் பால். அந்த பால் எடுக்கிறதுக்காக ஒரு 2 வில்லன் குரூப் வருவாங்க. அவங்ககிட்ட நம்ம சின்சான் எப்படி அந்த பாலை ரெக்கவர் பண்ணுறான்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். நம்பர் 6ல் இருக்கிறது 1998 ரிலீஸ் ஆன பிளிட்ரிச் பிக் ஹூப் சீக்ரெட் மிஷன்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய சீக்ரெட் மிஷன்ஸை மேற்கொள்ளுவாங்க. இது நம்ம சின்சானில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்ஷன் மூவினும் சொல்லலாம். நம்பர் 7ல் 1999 ரிலீஸ் ஆன தி ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஃபீல் குட் ஃபைனல் பாட்ன்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் ஒரு ஈவில் சயின்டிஸ்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம சின்சான் வீட்டில் கவுட்ரு தேவைப்படுது. இது ஒரு பேண்டு மூவியும் கூட. நம்பர் 8ல் இருக்கிறது 2000 ரிலீஸ் ஆன தி பங்கிள் இன் த ஜங்கிள்ன்ற இந்த மூவி தான் இருக்குது. இதில் கப்பலில் இருக்கும் போது நிறைய மங்கீஸ் வந்து ஆக்ஷன் காமெடியும் சின்சான் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸையும் கடத்திட்டு போயிடும். அதுங்க எதுக்காக கடத்திட்டு போச்சு, அவங்கள எப்படி சின்சான் காப்பாதான்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். நம்பர் 9ல் இருக்கிறது 2001ல் ரிலீஸ் ஆன தி அடல்ட் டெம்பரர் ஸ்ட்ரைக்ன்ற இந்த மூவி தான். இந்த மூவியில் 1907ல் இருக்க மாதிரி காசுகாபேல ஒரு மியூசியமை திறந்துருப்பாங்க. அந்த மியூசியமுக்கு போகிற எல்லா அடல்ட்ஸும் அவங்களோட 20 வயசுக்கு போயிடுறாங்க. அவங்கள எப்படி நம்ம சின்சான் காப்பாற்றுறான்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். அண்ட் நம்பர் 10ல் 2002ல் ரிலீஸ் ஆன தி பேட்டில் ஆஃப் தி வார்னிங் ஸ்டேட்ன்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் டைம் ட்ராவல் பண்ணி பழங்காலத்துக்கு போய் அங்கே ஒரு புகழ்பெற்ற சாமுராய சின்சான் எப்படி காப்பாற்றுறான்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். இது சின்சான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவினும் சொல்லுவாங்க. நம்பர் 11ல் 2003ல் ரிலீஸ் ஆன யக்கினுக்கி ரோட் ஆஃப் ஹான்ன்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் நைட்டு டேஸ்ட் அண்ட் டின்னரை சாப்பிட்றதுக்காக நொஹாரா ஃபேமிலி எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். நம்பர் 12ல் தி காசுகாபே பாய்ஸ் ஆஃப் தி ஈவினிங் சன்ன்ற இந்த மூவி தான் இருக்குது. இதில் சின்சானா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போய் அந்த படத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அவங்க எப்படி தப்பிச்சு வராங்கன்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். அண்ட் நம்பர் 13ல் 2005ல் ரிலீஸ் ஆன தி லெஜண்ட் கால்டு புரிபுரி 3 minutes சேலஞ்சுன்ற இந்த மூவி தான் இருக்குது. இதில் சின்சான் ஃபேமிலி சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபியூச்சரில் இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி அழிக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்க திருப்பி எப்படி நார்மல் லைஃபுக்கு மாறுறாங்கன்னு இருக்கும். நம்பர் 14ல் 2006 ரிலீஸ் ஆன தி லெஜண்ட் கால்டு டான்ஸ் அமிகோ அப்படின்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் ஒரு அமானுஷ்யமான வில்லன் குரூப் மக்கள் இடத்துல அவங்கள மாதிரியே இருக்க க்ளோன்ஸ் உருவாக்கி அமிகோன்ற டான்ஸை உலகம் மொத்தமும் பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து சின்சான் எப்படி மக்களை காப்பாற்றுறான்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். இந்த மூவியும் ஒன் ஆஃப் த பேண்ட் மூவி ஃபுல் ஆஃப் அடல்ட் கண்டென்ட். நம்பர் 15ல் 2007 ரிலீஸ் ஆன தி சிங்கிங் படக்ஸ் பாம்ன்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பாம்பை ஹீரோவோட பேக்கில் வச்சுருப்பாங்க. அது எப்படி எடுத்து நம்ம சின்சான் உலகத்தை காப்பாற்றுறான்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். நம்பர் 6ல் 2008 ரிலீஸ் ஆன தி ஹீரோ ஆஃப் கிபிகோன்ற இந்த மூவி தான் இருக்குது. இதில் ஒரு கோல்டன் ஸ்வாடையும் ஒரு சில்வர் ஷீல்டையும் வச்சு நம்ம சின்சான் எப்படி வில்லன்ஸ் எல்லாம் அழிக்கிறான்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மூவி தான் சின்சானில் அதிகமான காசு வசூல் பண்ண தரமான மூவினும் சொல்லலாம். நம்பர் 17ல் இருக்கிறது 2009 ரிலீஸ் ஆன தி காசுகாபே வைல்டு கிங்டம்ன்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியில் ஏதோ ஒரு தண்ணியை குடிச்சு காசுகாபேல இருக்க எல்லா மக்களும் அனிமல்ஸாக மாறிட்டு இருப்பாங்க. அதை சின்சான் காசுகாபே டிஸ்போசர்ஸ் எப்படி சரி செய்கிறாங்கன்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். நம்பர் 18ல் 2010 ரிலீஸ் ஆன வில்லன் அவுர் துல்லன்ற இந்த மூவி தான் இருக்குது. இதில் தான் ஃபஸ்ட்டு சின்சான கேரக்டர்ஸ்லாம் ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்கன்னு காட்டியிருப்பாங்க. அண்ட் இதில் நம்ம 5 வயசு சின்சான் எப்படி ஃப்யூச்சர் சின்சானை காப்பாற்றுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இதில் தான் நம்ம சின்சானோட எதிர்கால ஒய்ஃபான டமிகோவையும் காட்டியிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மூவியும் கூட.
நம்பர் 19ல 2011ல ரிலீஸ் ஆன ஆபரேஷன் கோல்டன் ஸ்பைன்ற இந்த மூவி தான் இருக்கு. இந்த மூவில லெமன்னா ஒரு பொண்ணு வேற ஒரு நாட்டை அழிக்கிறதுக்காக நம்ம சின்சானை ஸ்பையா பயன்படுத்தி இருப்பா. ஆனா லாஸ்ட்ல தான் உண்மை தெரிய வரும். இதுக்காக நம்ம சின்சான் கடினமா ட்ரைனிங் எடுத்திருப்பா. இது ஒன் ஆஃப் த ஆக்ஷன் மூவியும் கூட. அண்ட் 20வது மூவியா 2014 ரிலீஸ் ஆன மீ அண்ட் த ஸ்பேஸ் பிரின்சஸ்ன்ற இந்த மூவி தான் இருக்கு. இதில் ஹீமா வரிய ஏலியன்ஸ் அவங்க ராணியா நினச்சி கடத்திட்டு போய் வச்சுக்குவாங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம சின்சான் எப்படி ஹீமா வரியை காப்பாற்றி பூமிக்கு கொண்டு வரான் அப்படின்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். அண்ட் நம்பர் 21 இருக்கிறது 2013 ரிலீஸ் ஆன பி கிளாஸ் கவர்மெண்ட் சர்வைவல்ன்ற இந்த மூவி தான் இருக்கு. இந்த மூவில ஒரு பாரம்பரியமான சாஸை சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படி வில்லன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றி அந்த சாஸை பயன்படுத்தி ஒரு டேஸ்டியான நூடுல்ஸை செய்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக இவங்க அவங்க ஃபேமிலி கிட்ட கூட சொல்லாமல் வந்திருப்பாங்க. இது ஒரு சூப்பரான மூவி. நம்பர் 22ல இருக்கிறது 2014 ரிலீஸ் ஆன தி ரோபோ டாட்ன்ற இந்த மூவி தான். இந்த மூவில வில்லன்ஸ் எல்லாரும் சின்சானோட அப்பா ஹாரியை கடத்தி அவரோட மெமரிஸ் எல்லாத்தையும் ஒரு ரோபோட்டுக்கு செலுத்தி அதுதான் ஹாரி நம்ப வச்சு அது மூலியமா அந்த உலகத்தை அழிக்கலான்னு பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம சின்சான் எப்படி அவங்க அப்பாவையும் காப்பாத்துறான்றது தான் இந்த மூவி. நம்பர் 22ல இருக்கிறது 2015 ரிலீஸ் ஆன தி மூவிங் ஸ்டோரி கேக்டஸ் லார்ஜ் அட்டாக் அப்படின்ற இந்த மூவி தான் இருக்கு. இந்த மூவில ஹாரிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி மெக்சிகோக்கு போவாங்க. அங்க இருக்க உயிருள்ள கள்ளி செடிலாம் மக்களை சாப்பிட்டுட்டு இருக்கவும் இவங்க எப்படி அந்த கள்ளி செடியை அழிச்சு எல்லாரையும் காப்பாற்றுறாங்கன்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். இந்த மூவில சின்சான் கசமாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. அண்ட் நம்பர் 24ல இருக்கிறது 2016 ரிலீஸ் ஆன ஃபாஸ்ட் அஸ்லீப் தி கிரேட் அசூல்ஸ் ஆஃப் தி ட்ரீம் வேர்ல்டுன்ற இந்த மூவி தான் இருக்கு. இந்த சக்கின் ஒரு பொண்ணு சின்சானோட ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருப்பா. அவளோட அப்பா ஊரில் இருக்க எல்லாரோட நல்ல கனவையும் திருடி அவங்க எல்லாருக்கும் கெட்ட கனவை தந்துருவாரு. அவங்களையும் நல்லவங்களா மாற்றி நம்ம சின்சான் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வரான்ற மாதிரி தான் இந்த மூவி. நம்பர் 25ல இருக்கிறது 2017 ரிலீஸ் ஆன இன்வெஷன் ஏலியன் ஷிரின்ற இந்த மூவி தான் இருக்கு. இந்த மூவில ஷிரின்னு ஒரு ஏலியன் நொஹரா ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகி பயத்துல ஹாரியும் மிக்ஸியும் குழந்தையா மாத்திரும். அவங்களை சரி செய்யறதுக்கு ஷிரியோட அப்பாவால தான் முடியும்னு சொல்லி அவங்கள தேடி போற மாதிரி தான் இந்த மூவியை வச்சிருப்பாங்க. நம்பர் 26ல இருக்கிறது 2018 ரிலீஸ் ஆன குங்ஃபு பாய்ஸ் ராமன் ரிபிலியன்ற இந்த மூவி தான் இருக்குது. இதில் பிளாக் பேண்டர்னு ஒரு வில்லன் குரூப் மக்கள் எல்லாத்தையும் ராமன் ரூல்ஸை சாப்பிடுச்சு அவங்க அதுக்கு அடிக்டாக வச்சிருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் குங்ஃபு கற்றுக்கிட்டு எப்படி எல்லாரையும் சரி செய்கிறாங்கிற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஆக்ஷன் மூவியும் கூட. நம்பர் 27ல இருக்கிறது 2019 ரிலீஸ் ஆன ஹனிமூன் ஹரிகன் தி லாஸ்ட் ஹீரோஸ்ன்ற இந்த மூவி தான் இருக்கு. இந்த மூவில ஹாரியும் மிக்ஸியும் ஒரு இடத்துக்கு ஹனிமூன் ட்ரிப்புக்காக அவங்க ஃபேமிலியோட போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹாரி கடத்தப்படுற நம்ம சின்சான் எப்படி ஹாரியை காப்பாற்றுற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். நம்பர் 28ல இருக்கிறது 2020 ரிலீஸ் ஆன சின்சான் இன் ரகுகா கிங்டம்ன்ற இந்த மூவி தான் இருக்கு. இதில் நம்ம சின்சான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்றதுனால அவனுக்கு ஒரு மேஜிக்கல் கிரேன் கிடைக்கும். அந்த கிரேனை வச்சு எதை வரைஞ்சாலும் அது உண்மையாயிடும். ஆனால் நம்ம சின்சான் அதை தேவையில்லாமல் காலி பண்ணிடுவான். இருந்தாலும் அந்த ரகுகா கிங்டமை நம்ம சின்சான் எப்படி காப்பாற்றுன்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். இந்த மூவியை ரொம்பவே கலர்ஃபுல்லாக செஞ்சுருப்பாங்க. அண்ட் நம்பர் 29ல இருக்கிறது 2021 ரிலீஸ் ஆன ஸ்டவுடட் இன் மிஸ்ட்ரி தி ஃப்ளவர்ஸ் ஆஃப் டென்சுகா அகாடமின்ற இந்த மூவி தான் இருக்கு. இது ரொம்பவே மிஸ்டீரியஸான மூவி. அண்ட் சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வாரத்துக்கு வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அங்கே ஏஐனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்றது தான் இந்த மூவியாக இருக்கும். இது ஒரு மிஸ்டீரியஸான ஸ்கூல். அங்கே இவங்க எப்படி தப்பிச்சு வராங்கன்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். நம்பர் 30ல இருக்கிறது 2022 ரிலீஸ் ஆன மோனோகோ நிஞ்சா சிப்புடன்ற இந்த மூவி தான் இருக்கு. இதில் திடீர்னு ஒரு பொண்ணு நான் சின்சான் என்னோட பையன் சொல்லி அவனை ஒரு நிஞ்சா கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவா. அங்கே நம்ம சின்சான் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி தப்பிச்சு வாழ்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக 31 2023 ரிலீஸ் ஆன கிரேட் சைக்கோகைனெட்டிக் பேட்டில் லீப்பிங் ஹேண்ட்மேட் ஷூஷின்ற இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவி தான் சின்சானோட ஃபஸ்ட்டு 3D மூவின்னு சொல்கிறான். ஒரு நல்ல சக்தி இருக்க ஸ்டாரும் ஒரு கெட்ட சக்தி இருக்க ஸ்டாரும் பூமிக்கு வரும்போது அந்த நல்ல சக்தி இருக்கிறது நம்ம சின்சான் மேலேயும் கெட்ட சக்தி இருக்கிறது வில்லன் மேலேயும் விழும். நம்ம சின்சான் ஹீமாரி அவங்களுக்கு கிடைச்ச பவர்ஸை வச்சு எப்படி அந்த வில்லனை நல்லவனா மாத்துறாங்கிற மாதிரி தான் இந்த மூவி முடிச்சிருப்பாங்க. இதோட சின்சானில் இருக்க எல்லா மூவிஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் மூவி விட்டால் கூட அதை பற்றியும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு மூவியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னா அந்த மூவியோட நேமை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிடுங்க. நான் அதை நம்ம சேனலில் போட பார்க்குறேன். அண்ட் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடைய வீடியோஸ்லாம் நம்ம சேனல் இதுக்கு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.